வெல்கம் டு விண்டோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலர்ஃபுல்லான பதிர் பேனியா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேனியா செய்ய தேவையான பொருட்கள்: 3 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1 கிண்ணம், ஏலக்காய் 3, அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூனு, நெய் தேவையான அளவு, கலர் பொடி ஆரஞ்சு கலரும் பச்சை கலரும் தண்ணியில் ஒரு பிஞ்சு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது மாவு பிசையலாம். மாவு பிசைய ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம். அதில் 1 கிண்ணம் மாவு மட்டும் போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. ஒரு சிட்டிக்கே சேர்த்தா போதும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். வேறு வாசனை எண்ணெய் இந்த எண்ணெய் ஊற்ற வேண்டாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை கலர் மாவு பிசைகிறோம். இது கலர் பொடி போடலை. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பரோட்டா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா அழுத்தி விட்டு நல்லா குத்தி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசையும் போது நல்லா ஒரு லேயர், ஒரு நல்ல மொறு லேயர் கிடைக்கும். அவ்வளோதான், மாவு ரெடி. இதை எடுத்து தனியாக வச்சுக்குவோம். மறுபடியும் நம்ம அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் மாவு போட்டுக்குவோம். இதில் நம்ம கலர் பொடி போட்டு மாவு பிசைய போகிறோம். இப்போ மாவில் உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சோன்னு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூனு கலர் பொடி, தண்ணியில் கலந்து வச்ச கலர் பொடி 1 பிஞ்சு தான் போட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா முதல்ல மாவு பிசைஞ்சிங்க இல்லைங்களா, அதே மாதிரியே நல்லா சாஃப்டாக நல்லா அழுத்தி மாவு பிசைஞ்சிக்குவோம். தண்ணி ஊற்றி தேவையான தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க சாஃப்டாக. இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அதே மாதிரியே இந்த 3வது மாவையும் பச்சை கலர் பொடி போட்டு பிசைஞ்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ 3 மாவையும் பவுலில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறணும். இது இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ எடுத்து இந்த மாவை பிரிச்சுக்கலாம். 3 உருண்டையாக, ஒரு மாவில் 3 உருண்டையாக பிரிச்சுக்குவோம். தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு மேலே தடவுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்குவோம். அது 4 ஸ்பூன் அரிசி மாவில் 4 ஸ்பூன் நெய் கலந்து, உருக்கின நெய் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இது போடுறதால நல்லா மொறுமொறுன்னு நல்ல ஒரு லேயர் கிடைக்கும் பேனியாக்கு. அடுத்தது நம்ம சப்பாத்தி கட்டையில் மாவு தூவிக்கிட்டு 1 கலர் மாவு எடுத்து வச்சுக்கணும். ஆரஞ்சு கலர் மாவு எடுத்து ஃபஸ்ட்டு நான் உருட்டிக்கிறேன். சப்பாத்தி மாதிரி நல்லா நைஸாக உருட்டிக்கிங்க. இப்போ ஒயிட் கலர் மாவையும் எடுத்து வச்சு அதே மாதிரி உருட்டிக்குவோம். நம்ம 3வது கலரை பச்சை கலர் மாவையும் உருட்டியாச்சு. இதுக்கு மேலே நம்ம குழச்சி வச்சுருங்களா அரிசி மாவும் நெய்யும் அதை பூச போகிறோம். இது பூசுறதால நல்ல ஒரு லேயராக ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு நல்லா மொறுன்னு கிடைக்கும் பேனியா. அதனால் அது பூசுறது நல்லா தடவிக்குவோம். இப்போ நம்ம வெள்ளை கலர் லேயரை மேலே போட்டுக்குவோம். இப்போ இதுக்கு மேலேயும் அதே அரிசி மாவு நெய்யையும் தடவிக்குவோம். இப்போ இதுக்கு மேலே ஆரஞ்சு லேயரையும் போட்டாச்சு. இதுக்கு மேலே அந்த நெய் கலவையை தடவிக்குவோம். இந்த 3 லேயரையும் நல்லா இந்தமாரி ஒன்றா ஊட்டிக்குவோம். ஊட்டிக்கோங்க, கொஞ்சம் பிரியாமல் நல்லா ஊட்டிக்கோங்க. அது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது அவ்வளோதான். இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா?
நம்ம மூணு கொடி கலரில் நான் இன்றைக்கி கலர் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு வேறு கலரில் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இது சப்பாத்தி கட்டையில் வச்சு பூரி சைஸில் தேய்ச்சிக்குவோம். சின்னதாக தேய்ச்சிக்குவோம். இதேமாரி நம்ம கட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் தேய்ச்சிக்குவோம். இப்போ எல்லா மாவும் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். சூப்பராக அழகாக கலர்ஃபுல்லாக மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வானலில் எண்ணெயை ஊற்றிக்குவோம். தேவையான அளவு எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டுக்குவோம். பேனியாவை 1 2 நீங்கள் எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பேனியா நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா செவந்த உடனே எடுத்து எண்ணெய் வடிகட்டில் போட்டுக்குவோம். எண்ணெய்லாம் அவ்வளோ இருக்காது. இதை வறுத்தது நம்ம பக்கத்து அடுப்பில் சாஸ் பேன் அடுப்பில் வச்சுக்குவோம். 1 கப்பு சர்க்கரை, அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கணும். 3 ஏலக்காவும் போட்டுக்குவோம் வாசனைக்கு. அதில் இப்போ நம்மளுக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. கம்பி பாதம் 2 கம்பி பாதம் வர அளவுக்கு பார்த்துக்குங்க. பார்த்து கை சுட்டுற போது பார்த்து செய்யணும். பேனியா மேலே சர்க்கரை பாகை ஊற்றிக்குவோம். சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைப்போனா அது சர்க்கரை பாகு கட்டியாகிடும். எல்லா மேலேயும் படுற மாதிரி ஊற்றிக்குங்க. நல்லா உள்ளே இறங்குது பாருங்கள். நல்லா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா ஊற்றிக்குங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக கலர்ஃபுல்லான பேனியா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அந்தமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.